ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா. ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா. ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. பெருமையும் ஒழுங்கின்மையும் மாற்றுகிறவரே, தண்ணீரில் மேலே அசைவாடுகிறவரே. பெருமையும் ஒழுங்கின்மையும் மாற்றுகிறவரே, தண்ணீரின் மேலே அசைவாடுகிறவரே. ஆழத்தின் இருளெல்லாம் நீக்குகிறவரே, ஆழத்தின் இருளெல்லாம் நீக்குகிறவரே. இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிறவரே, இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிறவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா. ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. கொடி என்னை செடியோடு இணைத்துக் கொள்பவரே, அதிக கனி தரும்படி சுத்தம் செய்பவரே. கொடி என்னை செடியோடு இணைத்துக் கொள்பவரே, அதிக கனி தரும்படி சுத்தம் செய்பவரே. உலகத்தை பலனாலே நிரப்பச் செய்பவரே, உலகத்தை பலனாலே நிரப்பச் செய்பவரே. ஏற்ற காலம் தீவிரமாய் செய்து முடிப்பவரே, ஏற்ற காலம் தீவிரமாய் செய்து முடிப்பவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா. ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. என் பலவீனத்தில் உதவி செய்பவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே. என் பலவீனத்தில் உதவி செய்பவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே. ஏற்றபடி வேண்டிக் கொள்ள உதவி செய்பவரே, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள உதவி செய்பவரே. எனக்காய் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்பவரே, எனக்காய் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்பவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன்.
உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 89:29 நாம் வாசிக்கிறோம், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும், அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் என்று ஆண்டவர் இங்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவன் வாழ்க்கையில் அப்படியே அதை நிறைவேற்றினார். என் தாசனாகிய தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன், அவனுக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். உன் சந்ததி என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக நிலை நிற்கும் என்று ஆண்டவர் சொன்னார். உன் ராஜாசனமும் உன்னுடைய ஆளுகையும் உன் வாழ்க்கையின் இந்த ஸ்தானமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கும், வானங்கள் உள்ள மட்டும் அது நிலை நிற்க செய்வேன் என்று ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்து ஆண்டவர் இன்றளவும் தாவீது வாழ்க்கையை அந்த சந்ததியை ஆசீர்வதித்து வருகிறது போல நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததியை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும், வானங்கள் உள்ள மட்டும் அது நிலை நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட காரியங்களை குறித்து யோசிக்கும் போது நானும் என் வீட்டாரும் என் பிள்ளைகள் என்னுடைய வருமானம் என்னுடைய தொழில் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் அதிகமாக விரும்புகிறோம். ஆண்டவரும் அதை விரும்புகிறதினால்தான் இந்த வார்த்தையை நம்மோடு கூட சொல்லுகிறார். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய வாழ்க்கையின் ராஜாசனம் உன்னுடைய ஆளுகை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், அதை நான் நிலைக்க செய்வேன், நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும், வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், இதை என்ன கூடுமானால் நீ எண்ணு என்று சொல்லி எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆபிரகாமுக்கு சந்ததிகள் பெருகும்படியாக ஆண்டவர் செய்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாக்கு தந்தவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும், உன் சந்ததி எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலை நிற்கும், உன்னுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய வருமானம், உங்களுடைய வேலை எதுவாக இருந்தாலும் அது நிலை நிற்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வார். பாதியிலேயே அது இல்லாமல் போவதில்லை, அழிந்து போவதில்லை. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நிலை நிற்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவோம். ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதை நிலை நிற்க பண்ணுவேன் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை துதிக்கிறோம். உன் சந்ததி என்றென்றும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக நிலை நிற்கவும், உன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைத்திருக்கவும் செய்வேன் என்று சொன்னது போல எங்களை நிலை நிறுத்துகிறவர், நிலை நிற்க பண்ணுகிறவர், உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் கர்த்தரப்படி ஆசீர்வதியும். தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய வேலை, அவர்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதை நிலை நிற்க பண்ணும்படியாக உமது கிருபையுள்ள கரங்களில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின்
குடும்பத்தின் ஆரம்ப நாட்களிலேயே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் நிறைவாய் இறங்கி வரட்டும். அவர்கள் நினைத்திருக்கிற, செய்ய வேண்டும் என்று யோசித்திருக்கிற, இது நடந்தால், இது கிடைத்தால் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவர்கள் விரும்புகிற எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அதை நிலை நிற்க பண்ணும்படியாக உமது கிருபையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.